பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே. என்னை ஆட்கொண்டு வழி நடத்தும் சச்சிதானந்த சத்குருமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம். அன்பான பக்தர்களே, இன்று குருவாரம், வியாழக்கிழமை, மிக முக்கியமான ஒரு நாள். அதாவது வருகின்ற 1ஆம் தேதி காலை 7 மணிக்கு புது வருட, அதாவது 2026 புது வருடத்தை வரவேற்கும் முகமாக மகிழ்ச்சிகரமாக காலை 7 மணிக்கு பூஜை நடைபெறும். அதுக்கு பிறகு 3ஆம் தேதி எங்களுக்கு புதிய பௌர்ணமி இருக்குது. அதனால் 1ஆம் தேதி இங்கே காலையில் 7 மணிக்கு நடைபெறும். வர்றதால் மிக நல்ல மிக மகிழ்ச்சிகரமான ஒரு வருடம், புது வருடம் ஒரு மகிழ்ச்சிகரமானது. என்னென்னு சொன்னால், இப்போ எல்லா இடங்களும் பாருங்கள், இயற்கை சீற்றங்கள், துன்பங்கள், வேதனை கூடிக்கொண்டிருக்கு, இன்னும் கூடும் வர வர. அப்போ அதிலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரே மந்திரம் காயத்ரி மந்திரம். அப்போ காயத்ரி மந்திரம் எல்லா இடமும் சொல்லப்படும் கொஞ்ச காலத்தில். ஏன்னு சொன்னால், அந்த மந்திரத்தால் மட்டும்தான் காப்பாற்றப்படும். எதிர்காலம், வருங்காலம் பாருங்கள், காயத்ரி மந்திரத்தை எல்லா மக்களும் பாராயணம் பண்ணுவார்கள். நீங்கள் எல்லாம் பார்க்க போகிறீங்க. அதனால் காயத்ரி மந்திரங்களில் நான் காயத்ரி என்று சாஸ்வதமாக கிருஷ்ண பரமாத்மா உரைத்திருக்கிறார். அப்போ இந்த கலியுகத்தில் இயற்கை சீற்றங்கள், துன்பங்கள், வேதனை, வறுமை, சாக்காடு வாரத்துக்கு இருக்குது. அதிலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரே மந்திரம் காயத்ரி மந்திரம். அதனால தான் கடந்த 22 வருடங்களாக அடியேனை என் குருநாதர் ஆட்கொண்டு இதை முதல் 22 வருடங்கள் முன்னுக்கு இதை சொல்லி, அதுக்கு பிறகு தான் இதில் மகிமை விளங்கப் போகுது அப்படின்றதுக்காக என்னை ஆட்கொண்டு வழிநடத்தும் ஞான குரு பகவான் என்னை ஆட்கொண்டு இந்த உலகத்துக்கு தான் இட்ட கட்டளை சிறமேற்கொண்டு இந்த தெய்வீக பணியை, ஏனென்றால் அது மக்களை காப்பாற்றக்கூடிய ஒரே மந்திரம் கலியுகத்தில் காயத்ரி மந்திரம். ஏனெண்டா காயத்ரி மந்திரம் சொல்கிறவர்களுக்கு நீரால், நெருப்பால், இப்போ இயற்கை சீற்றங்களால், வேதனை, நோய், வறுமை, இப்படியான சாக்காடுகளால் வேதனைப்பட்டு மரணிக்க மாட்டார்கள். அப்படி அந்த காயத்ரி மந்திரம் மிக முக்கியமான மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு மாபெரும் சக்தி உண்டாகி, அந்த உங்களுக்குள்ள காக்கிற கடவுள் உங்களுக்குள்ள தான் ஆன்மாவாக இருக்கிறார். அந்த ஆன்மாவுக்கு பேர் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு பேர் வச்சிருக்கார்கள். அந்த ஆன்மா தான் அண்டத்தில் ஆதிசக்தியாக இருந்து பிண்டத்தில் ஆத்மசக்தியாக இருந்து வழிகாட்டுற அந்த பரம்பொருள் காக்கும் கடவுள் உங்களுக்குள்ள தான் இருக்கார். காக்கிற கடவுள் அப்படின்னு. அதனால தான் சாஸ்வதமாக கிருஷ்ண பரமாத்மா கீதையில் சொல்லியிருக்காருன்னா, மந்திரங்களில் நான் காயத்ரி அப்படின்னு சொல்லியார். இந்த காயத்ரி மந்திரம் சொல்லும்போது உங்கள் காயத்துக்குள்ளே இருந்து, அதாவது உடலுக்குள்ளே இருந்து உங்களுடைய தெரியாமல் தெரிந்தும் செய்த கர்ம வினை பாவங்களை இல்லாமாக்கக்கூடிய, சங்காரம் பண்ணக்கூடிய ஞானம் கிடச்சி சிவமாகிடுவார். உங்களை காத்து ஞானம் கிடைக்கக்குள்ளே பாருங்கள், ஞானத்தை கொடுக்குறது சிவம் தான். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரா, குரு சாட்சா பரபிரம்மம் தஸ்மை குருவே நமகண்டு. உங்களை இந்த பாவத்திலிருந்து, இப்போ நாங்கள் கண்ண மூடி தியானம் பண்ணும்போது நாங்கள் பூமியில் பல பிறவிகளை செய்த பாவத்தை பக்கம் மனம் போகுது. அந்த பாவத்தை பாருங்கள், உங்களை பாருங்கள் பாதிக்காமல் அந்த காயத்ரி உள்முகமாக நீங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லும்போது, இப்போ நாங்கள் மனிதனுடைய உண்மையான பாருங்கள் ஒரு தன்மை எந்த ஊரில் போய் இருக்கிறானோ அந்த குணம், தன்மை, பண்புவை தானாக ஈர்த்துக்கொள்ளும். இப்போ நீங்கள் ஒரு இடத்த போனால் கடும் மனமாக இருக்கும். அதில் கொஞ்சம் நேரத்துக்கு நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னா அந்த மனத்தோடு நீங்கள் ஐக்கியமாகிடுவீங்க, மணக்காது உங்களுக்கு. அது மாதிரி பாருங்கள், ஒரு ஆளோட பழகுனா அவருடைய குணம் உங்களுக்கு தானாக உங்களுக்குள்ளே வரும். அதே மாதிரி இந்த உள்ளுக்குள்ளே இருக்க கடவுளோட ஆன்மாவோட நீங்கள் தொடர்பு கொள்கிறதுக்கு இது சித்தர் மார்க்கம். இது எங்கேயும் இல்லை, இது சித்தர் பரம்பரையில் உங்களுக்கு கிடைச்சிருக்கு பெரிய வரப்பிரசாதம். இது உலகத்தில் ஒரு இடக்கும் பாருங்கள் கிடைக்கல, தேடித்திடுறார்கள். இது உங்களுக்கு நேரடியாக நாங்கள் இந்த இலவசமாக தூக்கி கொடுக்குறதால அது விளங்கலை. இதுதான் காப்பாற்றும். இதை நீங்கள் அறிவிங்க. வரப்போகிற காலத்தில் கட்டாயம் உலகம் இதை சொல்லி ஆகணும், இல்லாட்டி காப்பாற்றப்பட மாட்டார்கள். இதுதான் உண்மை. அப்போ இந்த காயத்ரி மந்திரம் நாங்கள் சொல்லும்போது பாருங்கள், எங்களோட மாபெரும் சக்தி உண்டாகி
எங்களை காக்கும் கடவுளாகி அந்த உள்முகமாக போகும்போது எங்களுடைய பாருங்கள் எதோடனோட நாங்கள் சேர்றோமோ. இப்போ சாதாரணமாக ஒரு காட்டில் 2 கொடிகள் பாருங்கள் படர்ந்து அந்த கொடிகளோட 2 பேரும் சேர்ந்துருக்கும் போது சுவர் இல்லை, வாழ்க்கை அவங்களுடைய வாழ்க்கை சுவராக வாழையில. ஏன்னடா இயற்கை சீற்றம் போதும் அழிஞ்சிருவாங்க. அப்படி இல்லாட்டி பாருங்கள் மாடுகளை இன்னும் போய் போகும்போதும் பாருங்கள் மனிதன் போகும்போதும் அது 2 அவங்களே சுவர் இல்லாமல் இருக்காங்க கொடிக்குள்ளே, கொடியும். அது மாதிரி மனிதனும் மனத்தை கொண்டு வாழ்கிறவர், மனிதனும் சேர்ந்து வாழும்போதும் மனிதன் பாருங்கள் உலகத்தை சார்ந்து வாழும்போது இது 2 நிலை இல்லாதது. எப்பவும் அவர்களுக்கு உள்ள பாருங்கள் சிக்கல் வரும். ஆனால் இந்த மனிதன் பாருங்கள் கடவுளை சார்ந்து வாழும்போது அவருடைய குணம் வரும்போது அந்த மனிதத்தன்மையில் இருக்கும்போது அந்த மனிதனாக பிறக்கிறதுக்கு முதல் அவன் மிருகத்தன்மையாக பிறந்தவன். அதுதான் மனிதனுக்குள்ள மிருகத்தன்மை, மனிதத்தன்மை, தெய்வீகத்தன்மை. அப்போ அந்த மிருகத்தன்மை தான் அவனை பாவம் செய்ய தூண்டுது. பல புறவிகளில் அவனை சித்தத்தில் பாருங்கள் அது படிஞ்சு அது வாசனையாக இருந்து அது தக்க சமயத்தில் பாருங்கள் அவனை பாவம் செய்ய விட்டு அந்த மனிதத்தன்மையை மறந்து மனித உருவில் நடமாடும் பயங்கர பிராணியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் மனிதன். அதனால தான் பாவம் செய்கிறான் அப்படின்னு சொல்லி என் குருநாதர் சொல்வார். மனித உருவில் நடமாடும் கடவுளாக வாழ வேண்டியவன், உள்ளை சார்ந்து வாழ வேண்டியன் மனித உருவில் நடமாடும் பயங்கர பிராணியாக வாழ்கிறதால தான் அவனை பாருங்கள் என்ன அவனை மம்பட்டிக்கு பாருங்கள் என்ன பேர் வச்சுருக்காங்க, முதலை மார்க் மண்பட்டி என மான்மார்க்கு கூட சங்கு மார்க்கு சாரம் இப்படி எல்லாத்துக்கும் வச்சுருக்காங்க. இந்த வோல்டேஜ் பவர் உடனே தொட்டோடனே அடிக்கிற கரண்ட் பாருங்கள் அதுக்கு என்ன நச்சுத்தன்மை பாருங்கள் என்ன வச்சுருக்கான், நச்சு போத்தலுக்கும் இதுக்கும் வச்சுருக்காண்டா மனிதனை வச்சுருக்காண்டா. அவ்வளவு நஞ்சு அந்த மனிதன் தன்மையாக வந்தானண்டா அந்த நஞ்சிலிருந்து போய் தருவான். அந்த மனிதத்தன்மையிலேருந்து மிருகத்தன்மையாக மாறும்போது இயற்கை சீற்றம் கொண்டு மனிதத்தன்மையாக மாற்றுறதுக்கு பாருங்கள் வலிகளை கொடுக்குறான். அப்போ அந்த வலி என்பது என்னன்னு சொன்னால் எங்களை பாருங்கள் செதுக்குற வலி என்னன்னு சொன்னால் என்ன, எங்களுக்கு மனதில் கொடுக்குற வலிகள் வெளியிலிருந்து வாரதும் எங்களுக்கு கொடுக்குற வலி என்னன்னு சொன்னால் எங்களுக்குள்ளே பாவம் இருந்தால் மட்டும்தான் வெளியிலிருந்து அந்த பாவத்தினுடைய சகோதரமாகிய வேறு ஆக்கள் எங்களுக்கு வேதனைப்படுத்துவார்கள். அது வலி. அந்த வலி வாரத்தால் நாங்கள் செதுக்குப்படுறோம், மனதில் என்னையும் செதுக்குப்படுறோம். என்னென்னு சொன்னால் நாங்கள் பிள்ளையாரும் பாருங்கள் என்ன ஒரு படிக்கட்டு சொல்லியிருக்கோம். ஒரே பாருங்கள் கல்லில் எடுத்தவங்கள் பாருங்கள் அந்த படிக்கட்டை மிதித்து கொண்டு பாருங்கள் பிள்ளையார்கிட்ட போகும்போது அந்த படிக்கட்டுக்கு என்ன செய்த அவருக்கு எரிச்சல் வந்து பொறாமை. என்னடி சொன்னால் எங்களுக்கு பாருங்கள் நாங்கள் உலகத்து பக்கம் போய் ஆன்ம பலம் குறைஞ்சோடனே பொறாமை எரிச்சல் வந்து பாவம் செய்யணும். அதே மாதிரி பாருங்கள் அவருக்கு ஒரு எரிச்சல் தந்து சக்தி குறைஞ்சவர்களுக்கு எங்களுக்கு என்ன ஒரு பொறாமை வந்து அவர்கிட்ட கேட்டாராம், நானும் நீயும் ஒரே கல்லில் தான் எடுத்த என்னை மிரித்து கொண்டு உன்னை பாரு கையெடுத்து கும்பிட்றா இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி யார்கிட்ட கேட்டார், அவர்கிட்ட கேட்கணும் மேலே பொறுத்தாள்கிட்ட. ஏன்னா அவருக்கு தான் அறிவு வரும், இவருக்கு அறிவில்லை, அதனால தான் பாவம் செய்யலை. அப்போ அவர் சொன்னார் என்னென்னு சொன்னால், நீயும் நானும் ஒரே கல்லிலிருந்து பிரித்து அந்த சிப்பி பாருங்கள் உன்னைத்தான் முதல் எடுத்தான் செதுக்கிறதுக்கு என்ன பிள்ளையார் செதுக்கிறதுக்கு நீ பொறுமை இழந்ததால் என்ன செய்தார்ன்னு சொன்னால் பொறுமை சகிப்புத்தன்மை இழந்ததால் நீ படிக்கட்டாயித்தான். நான் பாருங்கள் எவ்வளவு செதுக்கிறதுக்கு என்னை செதுக்கிறதுக்கு எவ்வளோ வேதனை வந்திருக்கீங்க. அப்போ வேதனைகள் ரெண்டாவது செதுக்கப்படுறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லலாம். வேதனை எல்லாருக்கும் பாருங்க செதுக்கப்படுறோம். நான் வேதனை வந்ததால் நாங்கள் செதுக்கப்பட்டு பாருங்கள் பிள்ளையார் ஆகிற மாதிரி பாருங்கள் சித்தி பெறுற மாதிரி எல்லாத்துலேயும் அப்புறம் நீங்களும் சித்தி என்ன உங்களுக்குள்ள இருக்கிறது பாருங்கள் என்ன பாவங்கள் செதுக்கப்படுவதற்காக இறைவன் உங்களுக்குள்ள தர்மம் இருக்கத்தால் செதுக்கப்படுவதற்காக உங்களுக்கு நோவை கொடுத்தனால இங்கே வந்து நாங்கள் செதுக்கிற உளி குரு யார் சொன்னால் உளி. அப்போ நாங்கள் செதுக்கும் போது பாருங்கள் பல வேதனைகள் சோதனைகள் எல்லாம் கொடுக்குறோன்னா அடி தங்கத்துக்கு அடி கொடுக்கக்குள்ளதான் அது பெருமதியாகும். அது மாதிரி பாருங்கள் ஒரு பெருமதியாகணுமெண்டா அதில் அதுக்கு வலி வரும். வலி வந்தவுடனே செதுக்குப்படுறார். அப்படி நம்ம அங்கே செதுக்குப்படுறதுக்கு பாருங்கள் என்ன செய்யணும்னா உளி உங்களுக்குள்ளதான் இருக்குன்னு காட்டுவதற்கு வரதான் குரு தொட்டு காட்டுறேன். அப்போ நம்ம உள்ளுக்குள்ளே பாருங்கள் உள்முகமாக நாங்கள் போய் காயத்ரி மந்திரம் சொல்லும்போது எங்களுக்குள்ளுடைய பாவத்தை சங்காரம் பண்ணது காயத்ரி காக்கும் கடவுள் என்ன செய்கிறார், தீய சக்தியை நாங்கள் செய்த கர்மவினை எங்களை கண்ணை மூடி விடாமல் இருக்கிறார், வெளியே போக சொல்கிறார். அது காயத்ரி ஜெபம் பண்ணும்போது பாருங்கள் என்ன அந்த காக்கும் கடவுளாகியவர் எங்களை நாங்கள் செய்த பாவம் எங்களை அழிச்சிடும். எங்களை மட்டுமில்லை இந்த உலகத்தில் பாவம் கூடும்போது ஒரு இயற்கையில் மாபெரும் மாற்றம் ஏற்பட்டு பல உயிர்கள் போகும் என்பதற்காக பாருங்கள் அடிக்கடி பாருங்கள் ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு குருஷேத்திரம் வருமாண்டா உங்களுக்குள்ள பாருங்க என்ன உங்களுக்குள்ள வேதனைப்படுத்துறது பாருங்க துரியோதனம் மாதிரியும் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க உங்களுக்கு அர்ஜுனன் மாதிரி பாருங்க உங்களுக்கு நான் தொட்டு காட்டுறேன் பாருங்க என்ன செய்கிறான் நீ இங்கே போ அர்ஜுனா பூர்ணமா சரணாகதி என்று சொல்லி அர்ஜுனனுக்கு சொன்ன மாதிரி நீங்கள் அர்ஜுனமா இங்கே வந்திருக்கீங்க உங்கள் உள்ளுக்குள்ளே இருந்து காட்டுறது துரியோதனம் அங்கேருந்து குருஷேத்திரம் நடக்குது உள்ளுக்குள்ளே நல்லா யோசிச்சு பாருங்க நீங்கள் அர்ஜுனன் துரியோதனம் பக்கம் போகாமல் எந்த பக்கம் வா அப்படின்னு நாங்கள் கூப்பிடுறோம் 22 வருஷமாக கட்டாயம் கூப்பிடுவோம்
வாருங்கள் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஏன்னா இது நடுக திறந்திருக்கி பாருங்கள். அதனால் வந்தால் பாருங்கள் காப்பாற்றப்படலாம்னு சொன்னால் இப்படி நீங்கள் தியானம் பண்ணும்போது பாருங்கள் காப்பாற்றப்படுறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு பிரச்சனையாக வந்து நீங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லி தியானம் பண்ணி பாருங்கள் குருவை கவனித்து தியானம் பண்ணும்போது உங்களுக்குள்ள போய்த்து உங்களை அழிக்கிற சாமம். அப்போ இந்த மந்திரத்தாலாம் காப்பாற்றப்படலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நாங்கள் ஆதாரமாக காட்டி வரோம். சிந்திச்சு பாருங்க. அப்போ நீங்கள் அங்கால போகும்போது பாருங்கள் அங்கே போகிறத இந்த காயத்ரி மந்திரம் சொல்லும்போது அதை பாருங்கள் அதில் பவரை குறைக்கிறார். பவரை குறைச்சி பாருங்கள் நீங்கள் இங்கே கவனிக்கிறீங்க. அப்போ எதை கவனிக்கிறோமோ அதுக்கு சக்தி கூடும். மனிதன் பாருங்கள் என்ன நினைச்சு வாழ்கிறவர் எதை அவன் திருப்பி திருப்பி பாருங்கள் நினைக்கிறானோ அது செயலுக்கு போகும். அப்போ அந்த நினைக்கப்படும் நினைப்பு பாருங்கள் என்ன நினைப்பு என்று அடைகிற பகுத்தறிவு தான் மனிதனுக்கு கொடுத்துருக்காது. அப்போ இந்த பகுத்தறிவு ஏன் இப்போ வேலை செய்தல்னா மனிதன் பாருங்கள் அளவுக்கு அதிகமாக பாருங்கள் பாவம் செய்து விட்டான்டா. பாவத்து பக்கம் போகிறதுனால பாருங்கள் வார எந்த இதுகளையும் என்ன செய்யலாம் எடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து திங்க் பண்ணி செயலுக்கு போகிறதால திருப்பி திருப்பி அவனுக்கு நோ வந்து கொண்டு இருக்கி திருப்பி திருப்பி பிறந்து கொண்டே இருக்கான். அப்போ அந்த பகுத்தறிவு வரணும் வேண்டாம் பாருங்கள். இங்கேயால் போன உடனே பாருங்கள் என்ன செய்யும் இறைவன் பக்கம் நாங்கள் கவனித்து தியானம் பண்ணி போன உடனே பகுத்தறிவு வரும். வார எண்ணங்களை இதால் நன்மையாக தீமையாண்டு பகுத்தறிஞ்சு அதை திங்க் பண்ணணும். அடிக்கு பாருங்கள் அளவுக்கு அதிகமாக திங்க் பண்ணும்போது அதை அளவுக்கு அதிகமாக பாருங்கள் சிந்திக்கும் போது அதை நினைக்கும் போது அதுக்கு பாருங்கள் இறைவன் சக்தி கொடுப்பார். சக்தி கொடுத்தோடனே அது செயலுக்கு போனால் அந்த செயல் பாருங்கள் நல்லா இருந்தாலும் உனக்குத்தான், அது கூடாமல் இருந்தால் உனக்குத்தான், ஆனால் எனக்கு பாதிக்காது அப்படின்னு சொல்கிறது உள்ளுக்குள்ள இருக்க ஆன்மா சொல்கிறார். அவர் தான் காக்கும் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணன். அவர் தான் நாராயணன். பாருங்கள் அவர் தான் அண்டத்தில் ஆதிசக்தியாகவும் பிண்டத்தில் ஆத்மசக்தி நடித்தான. பிண்டத்தில் ஆத்மசக்தி அறியக்கூடிய பெரிய என்ன பகுத்தறிவு மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கிறதால தான் மனிதன் தெய்வமாகலாம். வேற ஆக்கள் செய்யலாம். வேறு மிருகங்கள் எல்லாத்துக்கும் பாருங்கள் ஒரு லிமிட் கொடுத்துருக்கீங்க. அந்த லிமிட்டுக்குள்ளாம் வாழலாம். மச்சன் சாப்பிட்ற மிருகம் பாருங்கள் மரக்கறி சாப்பிடாது. ஏன்னா ஒரு லிமிட் யோசிச்சு பாருங்கள். அதுக்கு தெரியும் அது சாப்பிட்டா அதில் தர்மத்திலேருந்து மீறுறாரு. அப்போ அவருக்கு நோய் வரும். மரக்கறி சாப்பிட்றவர் பாருங்கள் மச்சம் மாம்சம் சாப்பிட மாட்டார். ஏன்டா அவருக்கு தர்மம் என்னண்டா நீ மரக்கறி தான் சாப்பிடணும். மச்சம் மாம்சம் சாப்பிட்டா என்ன தர்மத்திலேருந்து மீறுறா உனக்கு நோய் வரும். ஆனால் பாருங்கள் புலி சிங்கம் போன்ற பாருங்கள் இதுகளெல்லாம் பாருங்கள் என்ன இறைச்சி வகை சாப்பிட்ற பாருங்கள் உயிரினங்களை சாப்பிட்றவருக்கு பாருங்கள் அதில் தர்மம் அதை தான் சாப்பிடணும். இப்போ அதில் தர்மம் அது மரக்கறியை சாப்பிட்டா அதுக்கு நோய் வரும். பாருங்கள் மிருகங்கள் பாருங்கள் குளிரில் வாழ்கிற மிருகங்கள் பாருங்கள் என்ன சூட்டுக்கு வராது. சூட்டில் வர மிருகங்கள் வராது. ஏன்னா அவருக்கு லிமிட்டுக்குள்ளே பாருங்கள் குளிரில் வாழ்கிற சூட்டுக்குள்ளே வந்தால் நோய் வரும். தர்மத்தை மீறுறாரு. இப்போ பாருங்கள் குளிரில் வாழ்கிற சூட்டுக்கு போனால் நோய் வரும். சூட்டில் வாழ்கிற குளிருக்கு வந்தால் வரும். அவங்க மாற மாட்டாங்க. ஆனால் மனிதன் மட்டும் அன்லிமிட் பாருங்கள் சூட்டில் இருக்கும் திடீர்னு குளிருக்கு போய் நோய் என்று சொல்லி அதை திங்க் பண்ணி செத்து போகிறான். நோயை திங்க் பண்ண என்னையும் அது செயலுக்கு போகக்குள்ள அவனால் பாருங்கள் அவன் வாழ முடியாது. அப்போ அவன் தான் தர்மத்தை மீறுறான் பாருங்கள். ஆரோக்கிய படைத்தான் அவனை பாருங்கள் திருத்தினா உலகத்தில் பாருங்கள் இயற்கை சீட்டங்களோ துன்பங்களோ நோய்களோ வராது. எங்களுக்கு நோய் வராது. இப்போ எங்கே நாங்கள் பாருங்கள் உள்ளுக்குள்ளே நாங்கள் சின்ன பிள்ளையில் வரும்போது நோய் இல்லை. பிறகு நாங்கள் வெளியில் வந்து எங்கள் கர்மா 7 வயதுக்கு பிறகு வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த கர்மாவுக்கு பாருங்கள் கர்மாவுக்கு மேலே மூதாதாரத்தில் கருப்பா இதுக்கு மேலே கீழே தான் பாருங்கள் என்ன கருமையத்துக்கு மேலே கீழே தான் பாருங்கள் என்ன ஆத்மா இருக்கார் கடவுள். அந்த கருமையத்தை தாண்டும் போது தான் அதுக்குள்ளே போடுறாரு. அதுக்குள்ளே அதனால தான் உலகத்துக்குள்ளே போகிறார் அவர். அப்போ உலகத்துக்குள்ளே போக்குள்ளே பாருங்கள் அவர் உலக விஷயங்கள் பக்கம் போகிறாரு. அதை தாண்டித்தாரன்னு சொன்னால் பாருங்கள் கடவுள் பக்கம் போகிறதுக்கு 2 பக்கத்தில் அறி நாங்கள் பிறக்கிற இடமும் பாருங்கள் கடவுளும் பக்கத்தில் இருக்கார். நீ பிறந்து பாருங்கள் சரியாக உன்னுடைய உருவம் சரியாக வந்து அந்த நாள் வரக்குள்ளே இந்த உயிர் அதுக்குள்ளே பூந்துருவார். இந்த உயிர் பூந்த உடனே பாருங்கள் தாய் பாருங்கள் ஒரு உயிர் ஒன்று இருக்கி பிறக்கும் போது பாருங்கள் தாய் உயிர் இல்லாமல் இருப்பாகும். நீங்கள் உண்மையாக பாருங்கள் அந்த பிறக்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சின்னா பிறந்த நாள் செய்ய மாட்டீங்க. ஏன்னு சொன்னால் அந்த பிறக்கிற விஷயம் பாருங்கள் தாய் அந்த பிறக்கக்குள்ளே செத்து போயிட்டுருவாங்க உயிர் இல்லை அவங்க. இந்த ஏன்னா இன்னொரு உயிர் வரக்குள்ளே இந்த உயிரை கொடுக்குறா. இங்கே இந்த உயிர் பாருங்கள் இந்த பிள்ளை இந்த உயிருக்கு கொடுத்தா தான் பாருங்கள் தாய் தப்புவா. இந்த பிள்ளைக்கு பாருங்கள் நிறைய கர்மா இருந்தேன்னா இந்த கர்மா இந்த உயிரை போடாடி இது என்ன செய்ய சின்னல்லே பாருங்கள் இந்த தாய் செத்துருவா. அப்போ சின்னல்லே பாருங்கள் ஒரு பாருங்கள் பெரிய ஒரு வேதனை ஒன்று ஏற்படுது. அதுதான் கர்மா கூடுனா வேதனை வலி வரும். நீங்கள் பிறந்த நாள் கொண்டாட மாட்டீங்க உண்மையை தெரிஞ்சு. ஏன்னா செத்து போகிறான் தாய். சாகிற விஷயத்தை பாருங்கள் செத்து தான் பிழைக்கிற விஷயத்துக்கு பாருங்கள் நம்ம கொண்டாடுவோமா எழுச்சி பாருங்கள். தாயை சாக வச்சு நாங்கள் பிறகு தாய்க்கு உயிர் கொடுக்குறோம். நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு ஒன்றும் தெரியாது பிறக்கக்குள்ளே செத்துருவாங்க. இந்த உயிர் போயினவர் தான் இது டெஸ்ட் பண்ணி பாருங்கள்.
அப்போ இந்த காயத்ரி மந்திரம் நான் சொல்லும்போது பாருங்கள், கவனிக்கும் போது இங்கே நாங்கள் இப்போ கவனிக்க பாருங்கள், எதை நினைக்கிறோமோ அது சக்தி கூடும். நீங்கள் சுவாசத்தையோ பூர்வமத்தியோ நினைக்கும் போது சுவாசம் தான் லேசி பாருங்கள். நீங்கள் அது கடைசி இது அதுதான் கவனிக்கும் போது பாருங்கள், அது கூடும்போது பாருங்கள் இவர் குறைஞ்சிடுவார். நீங்கள் காலை மாலை செய்து இப்படியான இதழ் வரக்குள்ள அப்படி குறையும் போது பாருங்கள் உங்களுடைய கர்மாக்கள் கரைக்கப்படுது. குருவால் மட்டும். குரு என்றாரு அந்தராத்மா. அந்த ஆத்மா இருக்கிற உள்ளுக்குள்ள காட்டுறதுக்கு அதே ஆத்மா தான் பாருங்கள் எங்கே உயிரெடுத்து வந்திருப்பார் குருவா வெளியில். அதனால தான் அவர் சொல்கிறாரு, உன் குருவின் பாதார கமலத்தில் அசையாத பக்தி வைப்பான். இன்னும் இடத்த பூஜை செய்கிறாரு, உன் குரு அசையாத பக்தி வைப்பாயானால் நீ காண்பாய் உன் உள்ளத்தினுள்ளே என்று சொல்லி போகிறார். அதான சத்குரு கிடைக்கிற சரியான கஷ்டம். ஆனால் கிடைச்சாலும் பாருங்கள் நீங்கள் நின்று பிடிக்க மாட்டீங்க. நின்று பிடிச்சா பெரிய வாக்கியம் தப்பிடுவோம். அதான் பாருங்கள், என்னடா அவர் மிக சக்தி வாய்ந்தவர். அவர் தான் அண்ட சராசரங்கள் அனைத்தையும் இயக்குறவர் தான் அந்த குரு. கடவுளே பாருங்கள் இங்கே வந்த உடனே வசிஷ்டர் ராமபிரான் வந்த உடனே அவரை தொட்டு காட்டின கடவுள் என்று காட்டினவர் மனித தன்மையிலிருந்து கடவுள் தன்மைகளை காட்டின பிறகு தான் அவருடைய மனைவியை ராவணன் பாரு கொண்டு போனவர் அழுதார். அப்போ அவருக்கு என்ன இதார் இங்கே இருக்கார், பற்று பாசத்துக்குள்ள மனிதத்தன்மையாக இருக்கார். பாசமாம் பற்றறுத்தால் பாரிக்கு மாறியன் இன்றைக்கு பாசமாம் பற்று அறுக்காதனால அல்றாரு. வசிஷ்டர் சொல்கிறார் பாருங்கள், இறைவனே மனிதனாக பிறந்தா பாருங்கள், அவ மகா சக்தி படைச்ச 16 சக்திகள் கொண்ட பாருங்க பெரிய என்ன சக்தி வாய்ந்தவர் இவர் பாருங்கள். மகா நாராயணன் மனிதனாக வந்தவுடனே மனைவி போய் தரண்டு கத்துறாண்டா பாசத்துக்குள்ளே மாட்டுப்படுத்தார் என்று வசிஷ்டர் சொல்கிறார். ஏன்னா வசிஷ்டருக்கு மட்டும் தான் தெரியும். என்னுடைய அழைச்சி பாருங்கள், பாசத்துக்குள்ளே மனிதனுக்குள்ளே வந்த உடனே பாசத்துக்குள்ளே மாட்டுப்பட்டுருவார். பாசம் பற்று பாருங்கள் ஆசை இதழுக்குள்ளே மாட்டுப்பட்ட உடனே அவன் பாவம் செய்ய தூண்டப்படுறான். அப்போ அவனுக்கு என்ன காரணம், அவனுக்கு ஆன்ம பலம் காணாதனால அவன் மீண்டும் பாவம் செய்து மீண்டும் பிறப்பு அப்படின்னு சொல்லி ஆதிசங்கர் பாடி போகிறார் பாருங்கள். இதுதான் உண்மை. அப்போ அவன் உள்ளுக்குள்ளே உள்முகமாக போகும்போது அவன் மாபெரும் சக்தி அவனுக்குள்ளே உண்டாகும் போது என்ன செய்யறான், அவன் தெய்வமாகிறான். அவனுக்கு பகுத்தறிவு வருது. பகுத்தறிவு வரக்குள்ள ஞானத்தின் முதல் படி பகுத்தறிவு வரும்போது ஞானத்துக்கு போகிறதுக்கு இறைவனோட தொடர்பு கொள்றதுக்கு ஒரு பெரிய ஒரு வழி கிடைக்கணும். அப்போ தான் மனிதத்தன்மை வந்தோடனே தெய்வீகத்தன்மை வந்தவுடனே என்ன வரும், தெய்வீகத்தன்மை உங்களுக்குள்ள வந்தோடனே பாருங்கள். மனிதத்தன்மையிலிருந்து தெய்வீகத்தன்மை வந்தோடனே கிருஷ்ணர் ஒரு கதை சொல்கிறான் பாருங்கள். உலகத்துக்குள்ளே அண்ட சராசரங்க உலகத்தில் இருக்க அனைத்து உயிருக்குள்ளேயும் நான் இருக்கிறேன். இப்போ நான் கடமையாற்ற வந்திருக்கிறேன். அப்படி கடமையாற்ற வந்திருக்கும் போது பாருங்கள், எல்லா உயிருக்குள்ளேயும் நான் இருக்கத்தாலே ஒவ்வொரு உயிருக்குள்ளே ஒரு தன்மை பண்பு குணங்கள் இருக்கும். அந்த உயிர்கள் பாருங்கள் கேட்குறத அந்த சக்தியை நான் கொடுக்குறேன். ஆனால் எனக்கு பாதிப்பதில்லை. அதுதான் தெய்வீகத்தன்மை. உங்களுக்குள்ள அந்த தெய்வீகத்தன்மை வந்தால் பற்று பாசம் பாருங்கள் இதுகள் ஒன்றும் இருக்கா, உங்களுக்குள்ள அன்பு வரும் பாருங்கள். உலகத்தில் எந்த உயிரினங்கள் என்னதான் உங்களுக்கு ஏசினால் என்ன செய்தாலும் உங்களுக்கு பாருங்கள் தாக்காது. இயற்கையும் உங்களை தாக்காது. அதுதான் அதுதான் தெய்வீகத்தன்மை. அதுதான் தெய்வீகத்தன்மை. அந்த தன்மை வந்த பிறகு தான் ஞானம் அதனுடைய முழுமையானது. என்னடா அந்த ஆன்மா சின்ன ஒரு விஷயத்தோடு ஒட்டியிருந்தாலும் பாருங்கள், மனிதத்தன்மையாகிய பற்று பாசமுள்ள சின்ன ஒரு விஷயத்தில் ஒட்டித்திருந்தாலும் அது தன்னை உணர மாட்டோம். தன்னை உணர்ந்தவனுக்கு தரணியில் ஏது கடண்டா, தரணியில் என்னண்டான பாருங்கள், பாவம் அந்த ஆன்மாவுக்கு இருந்தால் பிறப்பு, அப்போ தான் அவருக்கு அழிவு வருது. இதுதான் உண்மை. யோசிச்சு பாருங்கள். அப்போ இந்த தன்னை உணர்ந்தவருக்கு பாருங்கள் தரணியில் ஏது கேடு அப்படின்னு இல்லை. தரணியில் எந்த இதுவும் வராது தரணியில். அப்போ இந்த தன்னை உணர்ந்தவர் பாருங்கள், தரணியில் எல்லா சக்திகளும் இருக்குது. நிறைய எண்ணற்ற சக்திகள் இருக்கு. அதில் ஒன்றும் அவருக்கு தாக்காண்டா. இந்த எண்ணற்ற சக்திகளுக்கு தரணியில் பாருங்கள் சக்தி கொடுக்குற இவர் தான். ஆனால் என்னுடைய கடமைக்கு அது பாதிக்காது அர்ச்சுனா. இப்போ நான் பாருங்கள் கிருஷ்ணனா வந்திருக்கேன், உனக்கு பாருங்கள் உபதேசம் பண்ணுறேன். என்ன செய்கிறார், என்னுடைய எல்லா கடமையும் செய்கிறேன், உனக்கு செய்கிறேன், உன்னை போல் எல்லாம் வர்றேன். ஆனால் உலகத்துக்குள்ளே நான் எல்லாத்துக்குள்ளே இருந்தாலும் எனக்கு பாருங்கள் ஒன்றும் பாதிப்பதில்லை என்று சொன்னால், நீ இந்த பற்று ஆசைகள் பக்கம் அளவுக்கு அதிகம் போனதால் உன்னுடைய மனம் பாருங்கள் இங்கே வர விடாமல் நான் பக்கத்தில் இருக்க என்ன தெரியுதில்லை. ஆனால் இங்கே பாருங்கள் தெரியுதுன்னு நான் இந்த பக்கம் இருக்கிறா, இந்த மனத்திலிருந்து என்னோட வா அப்படின்னு சொல்கிறார். மனத்தில் வாழ்கிறது மனிதத்தன்மை. மனத்தை கடந்து பாருங்கள் நீ இறைவனோட தொடர என்னை உணர்ந்தேனா, நீ ஜீவன் மனத்தோடு இருக்கும்போது நாம் பரமாத்மா ஜீவ பிரம்ம ஐக்கிய நிலை, நாம் பிரம்மம் பாருங்கள் ஜீவ பிரம்ம ஐக்கிய நிலை ஆகும்போது பிறகு இந்த மனம் பாருங்கள் முழுமையாக என்னுடைய அருளை பெற்றதால் திரும்பி போய் உன்னுடைய கடமையெல்லாம் செய்யும்போது என்ன மாதிரி எண்ணற்ற சக்திகள் இந்த உலகத்தில் இருக்கும்போது உனக்கு தாக்காம, உன்னுடைய கடமைக்கு தாக்காம, உன்னுடைய பிள்ளை குட்டி குடும்பங்கள் அனைத்து எல்லாத்தையும் நீ செய்யும் போது எதுவும் தாக்காம அதனுடைய முழுமையான நீ செய்கிற அந்த வேலையில் முழுமையான பலனை நீ அனுபவித்து வாழ்வாய்.
அப்படின்னு சொல்லி தான் கீதையில் உபதேசம் பண்ணுறாரு. அதனால் பாருங்கள், எல்லாரும் பாருங்கள், என்ன காயத்ரி மந்திரம் கட்டாயம் நமக்கு சொல்லி அதிகாலை 4 மணிக்கு எழுந்து பாருங்கள், உங்கள் குளித்து மொழி உங்கள் சுவாசத்தை கவனித்து காயத்ரி மந்திரம் குறைஞ்சது 21 தடவைண்டான்னு சொல்லி பாருங்கள், உங்கள் சுவாசத்தை கவனிக்கும் போது ஆரம்பத்தில் எங்களுக்கு விடாது. ஒரு கார் டிரைவிங் பழகக்குள்ளே ஆரம்பத்தில் நான் வேறொரு பக்கம் என்னுடைய மனம் இருக்கும், இன்னொரு பக்கம் பழகிறதுக்கு அது விடாது. அதே மாதிரி இந்த உலகத்தில் போகிற பள்ளிக்கூடத்துக்கு முதல் போக்குள்ள ஒரு புள்ள பாருங்கள், வீட்டு பழக்கம் பக்கம் இருக்கிறவர் அங்கே போகிறதுக்கு கூட ஓடி வருவா. நீ வெளிநாட்டில் பாருங்கள், பற்று பாசங்களோட உங்களை குடும்பத்தில் நீங்கள் உண்டா இருந்த நீங்கள் கொஞ்ச நாள் கடன் வந்தாலும் போன உடனே அங்கே போய் இருக்க விடாது, பற்று பாசம் உங்களை மனதில் இருக்கு. அதே மாதிரி தான் அர்ஜுனனுக்கு பாருங்கள், பற்று பாசம் இருந்ததால் கிருஷ்ண பக்கம் இருந்தாலும் அங்கால இங்கால பாருங்கள் அவனை தலை நிமிந்து அதை செய்ய விடாமல் சோர்ந்து போயிட்டாருன்னா அவன் பாருங்கள் உலகத்து பக்கம் இருக்கத்தால சோர்வு வரும் உனக்கு அப்படின்னு சொல்கிறார். நீ ஒரு ஆன்மா, நீ முழுமையாக உலகத்தில் இருந்து பாருங்கள் வெளியில் வந்தீங்கன்னா உனக்கு சோர்வு வராதப்பா அப்படின்னு சொன்னார். அந்த சோர்வுக்கு காரணம் பாருங்கள், நீ எடுத்துருக்க பாருங்கள் உலகத்து சரீரம். அந்த சரீரத்துக்கு பாருங்கள் நீ ஒரு சாப்பாடு கொடுக்குறது தான் கர்மா ஆற்றா. அந்த கர்மத்தை சரியாக ஆற்ற விடாதனால தான் இந்த சரீரம் சரியாக பாருங்கள் இயங்க முடியுதில்லை. அந்த கர்மத்தை நீ சரியாக ஆற்றணும்டா என்னோட தொடர் கொள்ளு. அப்போ தர்மம் குறையும் போது பாருங்கள் கர்ம சக்கரம் பாருங்கள் வேலை செய்யாது. உங்களுக்குள்ள தர்மம் குறையும் போது உங்களுக்கு நோய் வரும், துன்பங்கள் வரும், நீங்கள் கர்மம் மாற்ற முடியாது. அதான் அவர் சொல்கிறேன். உங்களுக்குள்ள தர்மம் குறையும் போது பாருங்கள் உலகத்தில் பாருங்கள் யாரும் பாருங்கள் கர்மம் மாற்ற முடியாமல் இருக்கும்போது ஏதோ ஒரு இயற்கை சீட்டமோ ஏதோ பாருங்கள் நம்மளை கர்மம் மாற்ற முடியாமல் கொஞ்ச நாள் பாருங்கள் கொரோனா வந்து கர்மம் மாற்ற முடியாது. தர்மம் குறையும் போது ஏதோ ஒரு தீய சக்தி வந்து எங்களை அழிக்க வரும்போது எங்களுக்கு பாருங்கள் என்ன கர்மம் மாற்ற முடியா. அப்படி ஆற்ற முடியாத பட்சத்தில் உலகம் சர்வநாசமாயிரும். அப்பெல்லாம் நான் வருவேன், ஏனெண்டா அதை படைச்ச நான் தான் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ வந்த உடனே பாருங்கள் நல்லவர்கள் அவரை தேடி வருவார்கள். நல்லவரை காப்பாற்றவும் உலகத்தில் தர்மத்தை நிலைநிறுத்துவதற்கு நான் வருவேன். அப்படி நிலைநிறுத்த வரும்போது எதிர்மறையான சக்தியை இல்லாமாக்கி தர்மத்துக்கு கேடு வராமல் நிலைநிறுத்தி போட்டு போவேன். காலப்போக்கில் எதிர்மறையான சக்தி வந்து பாருங்கள் தர்மத்துக்கு கேடு வர அது பிறகு வருவேன். அப்போ எப்பெல்லாம் பாருங்கள் ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு குருஷேத்திரம் நடக்கும் நிச்சயம். அப்பெல்லாம் நான் ஏதோ ஒரு ரூபத்தில் அந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த உலகம் எதை கண்டா பற்றி பிடிப்பார்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் அவதாரம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் கிருஷ்ணாவதாரத்தில் அவதாரம் பண்ண மாதிரி மயிலோட வரமாட்டார். ஆனால் அந்த சக்தியோட இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி பாருங்க உருவத்தோட அந்த சக்தியோட வருவார். சக்தி மட்டும் மாறாது, உருவங்கள் மாறும். இதுதான் அவதாரம். அப்படிப்பட்ட மகாசக்தி படைத்த மாபெரும் மிக சக்தி வாய்ந்ததை ஸ்ரீமன் நாராயணனை இம்மண்ணுலகத்துக்கு நடமாடி கொடுத்தது தான் காயத்ரி மந்திரம். ஏனண்டா ஸ்ரீமன் நாராயணனை மட்டும்தான் இந்த காயத்ரி மந்திரத்தை கட்டுப்பாட்டு கொண்டு வரலாண்டா. இது மகாசக்தி படைச்சண்டா. இது கிருஷ்ணன் பாருங்க, மந்திரங்களின் நான் காயத்ரி, சூரிய சக்தி தான் காயத்ரி உனக்குள்ள இருக்கிறது. சூரியனுடைய சக்தி அப்பா, அது எல்லாத்தையும் பாருங்கள் எங்கேயும் போகும், எந்த அழுக்கும் அதை தாக்க. அதே மாதிரி அந்த சூரிய சக்தியாகிய பாருங்கள் காயத்ரியை முழுமையாக எடுத்தேன்னு சொன்னால் நீ இந்த உலகத்தில் எந்த சக்திகளும் உன்னை தாக்காமல் வாழலாம். இதுக்கு உதாரணம் பாருங்கள், இப்போ சில வருடங்களுக்கு முதல் இந்தியாவில் கோவாவில் பாருங்கள் ஒரு நச்சுவாய் பரவி, நீங்கள்லாம் பத்திரிகை எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க. சில வருடங்களுக்கு முதல் அப்போ அந்த யாகங்கள் செய்து கொண்டிருந்தாங்க. ஒரு பிராமண குடும்பத்தில் விடாமல் யாகங்கள் செய்திருந்தாங்க. கோவா அப்படின்னா இந்தியாவில் ஒரு ஊரில் யாகங்கள் செய்து கொண்டிருக்கல நச்சு கசிவு ஏற்பட்டு அந்த ஊரில் எல்லாரும் மாண்டார்கள், சித்தார்கள். ஆனால் அந்த யாகம் செய்த இடத்துல பாருங்கள் அவங்க யாகம் செய்கிற வீட்டிலையும் அவங்களுக்கு ஏதும் தாக்கலைண்டா அந்த யாகம் செய்யும் போது சக்தி வாய்ந்த அந்த மந்திரத்தின் அலைகள் அந்த சுவாசத்தில் போய் மந்திரத்தை அலைகள் கூடி போகல பாருங்கள், அவருக்குள்ள இருக்க நச்சுத்தன்மை குறைஞ்சி நல்ல சக்தி கூடி இந்த வீடெல்லாம் பாருங்கள் நல்ல சக்தி இருக்கத்தால் அந்த நஞ்சு வந்து தாக்குறண்டா. எங்களுக்குள்ளே பாருங்கள் என்ன நஞ்சு இருந்தால் தான் அவர் வெற்றி அடைவார், அதுதான் விதி. அப்போ அவங்களுக்குள்ள பாருங்கள் மதி தான் இருந்தது. என்ன மதியண்டா என்ன, அவங்களுக்கு ஆன்ம பலம் இருந்ததால் அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். நீங்கள் உதாரணத்துக்கு பாருங்கள் வரும்போது பாருங்கள் துன்பமாக வாருங்க, இப்போ ஆன்ம சக்தி கூடனே காப்பாற்றப்படுறோம். இந்த பாவம் நீங்கள் வரும்போது உங்களை பாவம் இருந்த பாவத்தை நீங்கள் இப்படி ஒரு விஷயம் கிடைக்காட்டி திங்க் பண்ணி கூடி தண்டியோன்னா அது உங்களுக்கு சந்தர்ப்பம் போட அழிச்சிடும். அதுதான் அங்கே நடந்தது. இதுதான் உண்மை. இது நான் உலகத்துக்கு நிரூபித்து காட்டுவோம் பாரு. என்ன வரப்போரை மாபெரும், இது ஒரு எச்சரிக்கைமாக செய்திருக்காங்க. வரப்போரும் மாபெரும் பாருங்கள் இயற்கை சீட்டங்கள், நோய்கள், துன்பங்கள், வறுமை எல்லாத்துலேருந்து காப்பாற்றக்கூடிய ஒரே இது பாருங்கள் காயத்ரி மந்திரமும். தர்மத்தின் பக்கம் மக்கள் போகலை, தர்மத்திலேருந்து மீறிவிட்டார்கள். அப்போ தர்மத்தை சார்ந்து நாங்கள் வாழும்போது பாருங்கள் எல்லா உயிர்களையும் மதிக்கக்கூடிய தன்மை வரும். ஏனெண்டா தர்மத்து பக்கம் நாங்கள் சேரும்போது அந்த தர்மத்தை ஆள்தான் இந்த உயிர்கள் எல்லாம் படைத்தவர். அப்போ படைத்த உயிரோட கோபம் வருமா பொறாமெல்லாம்
சிந்திச்சு பாருங்கள். தர்மத்தின் பக்கம் சேரும்போது மனித நேயம் உங்களுக்குள்ள இருக்கும். மனித உயிர்களுக்கு பாருங்கள் எந்த கேடு நினைக்கப்படாது. நன்மை செய்ய பிறந்தனி நன்மை செய்யாவிட்டாலும் தீமையாவது செய்யாதிருது அப்படின்ட்டு சுவாமி சிவானந்தர் சொன்ன மாதிரி நாங்கள் பாருங்கள் நல்லது செய்யாவிட்டாலும் தீமையாவது செய்யாவிருந்து ஒரு மனித நேயத்தோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் பாருங்கள் இனி வரும் ஆன்மீக வாழ்க்கை. இனி வரும் காலங்களில் பாருங்கள் கலியுகம் பாருங்கள் குறைஞ்சி கல்கி என்று சொன்னால் என்ன எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு தர்மத்தின் பக்கம் வாழ்கிறதா இனி வரப்போகுது. அதனால் வரப்போகிற எல்லா துன்பங்கள் நோய் நொடி வறுமை எல்லாத்துலேயும் இருந்து காக்கக்கூடிய ஒரு மகா மந்திரம் காயத்ரி மந்திரம்னா காயத்ரி மந்திரம் சொல்லும்போது பாருங்கள் உங்களுக்குள்ள இருக்க கடவுள் தன்மை உங்களுடைய ஆன்ம சக்தி வளரும் போது உங்களுடைய தீயது எல்லாத்தையும் பாருங்கள் சங்காரம் பண்ணக்கூடிய சிவமாக நீங்கள் மாறி மனித உருவில் நடமாடும் என்ன மனு கடவுளா ஈசன். கடைசியாக என்ன வர போகிறோம் உங்களுக்கு நீங்கள் ஈசனாக தான் ஈசன் காக்கும் கடவுளாகிய பாருங்கள் என்ன நீங்கள் படைப்பாளியாக இருந்து படைச்சது என்னத்தால் உங்களுடைய கர்மத்துப்படி தான் நீங்கள் படைக்கப்பட்டீர்கள். நீங்கள் தான் படைச்ச என்னத்தால் படைச்ச நீங்கள் கர்மம் செய்தால் அந்த கர்மம் பாருங்கள் உங்களை இந்த பூமியில் படைச்சிருக்க நீ தான் படைப்பாளி. நீங்கள் பிரம்மா படைப்பாளியாக இருந்து பாருங்கள் இப்போ படைச்சி நீங்கள் பாருங்கள் இந்த பூமியில் எடுத்த பாருங்கள் இதுகளெல்லாம் உங்களை பாருங்கள் அளவுக்கு அதிகமாக நீங்கள் எடுத்ததில் தாக்கும் போது கடவுள்கிட்ட வந்தீங்க இந்த தாக்குற விஷயத்துலேருந்து காப்பாற்றுங்க கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி காயத்ரி மந்திரம் சொல்வதற்கு வந்திருக்கீங்க. இப்போ காயத்ரி மந்திரம் நீங்கள் சொல்லும்போது பாருங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் சிவம் மனு ஈசன் நீங்கள் ஈசனாகக்கூடிய வழியை இந்த காக்கும் கடவுளாகிய பாருங்கள் என்ன யார் கிருஷ்ணன் பாருங்கள் உங்களை ஈசன் ஆக்கிடுவார். ஈசன்கிட்ட கொண்டு கொடுத்துருவார். நீங்கள் ஈசனப்பா பரம்பொருள் இந்த உலகத்துக்கு பாருங்கள் நீங்கள் என்ன செய்த உலகத்தை வழிகாட்டுற நீங்கள் பரம்பொருள் அப்படின்னு சொல்லி உனக்குள்ள தன்னை அறிந்தவருக்கு தரணியில் ஏது கேடு நீ சிவம் அப்படி என்று சொல்லி நீ அறிஞ்சினா தரணியில் நீ பாருங்கள் சிவமாக வாழக்கூடிய வாழ்க்கை தான் மனித பிறவி அரிய பிறவி அறிவான பிறவி என்று சொல்லி உணர்த்துறதுக்காகத்தான் அடிக்கடி பாருங்கள் அவதாரம் பண்ணுறார்கள். அப்படி பாருங்கள் அப்புறம் மாபெரும் சக்தி வாய்ந்த பாருங்கள் இப்படி ஒரு பெரிய ஒரு வழி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஏன்னு சொன்னால் வலி வரும் அது எங்களை செதுக்கிறதுக்காகத்தான் வழி வர அந்த வலி அப்படி என்று சொல்லி பாருங்கள் நாங்கள் இருந்த முடியும்னா பாருங்கள் என்ன செய்யும் வலி எங்களுக்கு கூடி அந்த வலியால் பாருங்கள் நாங்கள் வேதனைப்பட்டு மரணிக்கப்படுவோம். ஆனால் அந்த வலிக்கு என்ன காரணம் அப்படின்னு நினச்சி பாருங்கள் இதுலேருந்து வெளியே வாரத்துக்கு என்ன வழி அப்படின்னு நம்ம சிந்திக்க ஆரம்பித்த முடியும்னா பாருங்கள் வெளியே வந்துடலாம். சின்ன உதாரணம் பாருங்கள் ஒரு கிணத்துல இருக்க தவளை இருந்தாராம் பாருங்கள் கடலில் இருந்து பொங்கி பாருங்கள் கிணத்துக்குள்ளே ஒரு தவளை வந்து விழுந்தாராம். அப்போ கிணத்துக்குள்ளேருந்து விழுந்த உடனே பாருங்கள் என்ன செய்தார் நீங்கள் கடல்லிருந்து வந்த யார் நீங்கள் யார் பரமாத்மா எல்லாருக்குள்ளேயும் பாருங்கள் பரமாத்மா நாங்கள் கடல்லிருந்து வந்த நாங்கள் இப்போ நாங்கள் கிணத்துக்குள்ளே விழுந்தோம். எதுக்குள்ளே உலகத்துக்குள்ளே கிணத்துக்குள்ளே பாருங்கள் விழுந்த உடனே கிணத்து தவளை கேட்டாராம் பாருங்கள் எங்கேருந்து வாரீங்க அப்படின்ட்டு. நீங்கள் கிணத்துக்குள்ளே விழக்குள்ளே உங்களுக்கு தெரியும் எங்கேருந்து வந்தேன்னு தெரியும். அதனால தான் சிக்கல் அவருக்கு என்ன தெரிஞ்சுது எங்கேருந்து வந்தால் கடல்லேருந்து சொல்கிறதுக்கு. நம்ம கடல்லேருந்து சொன்னோமா நாங்கள் பரமாத்மா எல்லாம் பரமாத்மா செய்கிறாரு எல்லாம் அவர் தான் சொல்லிக்கமா எல்லாம் நான் செய்கிறோம். அப்போ உங்களுக்கு தெரியா நீங்கள் எங்கேருந்து வந்தேன். இப்போ என்ன சொல்லுவோம் நான் தான் செய்கிறேன் என் குடும்பத்தை நான் பார்க்குறேன் இந்த உலகத்தை நாம் பார்க்குறோம் சம்பளம் கொடுக்குறோம் எல்லாம் ரெண்டு சம்பளம் வருது. எங்கேருந்து சம்பளம் வருது சொல்லுங்கள் எங்கேருந்து எடுக்க பிறகு கொண்டு வந்தால் நிற்கிறோம் இல்லாமல் வந்த நாங்கள் தாயச்சரிய போகலே ஒன்றும் இல்லை நிற்கிறோம் இல்லை. யோசிச்சு பாருங்கள் என்னோடய டாக்டர் ஒரு ஆள் வந்து கேட்டார் பாருங்கள் பிறப்பும் தெரிஞ்சுது பாருங்கள் இடையில் ஆப்ரேஷன் பண்ணி எல்லாத்தையும் கிண்டி எடுக்கிறது தெரிஞ்சு எல்லாம் செய்யுது இந்த உடம்பு போட்டு என்ன வேதனைப்பட்டு கிண்டி வெட்டி எடுக்கிறாங்க எல்லோரும் 6 வெட்டி கிண்டி எல்லாம் இதுவும் பார்க்குறோம். இதுக்குள்ளே இந்த போன என்ன சாமின்னு கேட்குறாரு. அதுக்குள்ளே வந்து போனதான் நீ அப்பா அப்படின்ட்டு அதையும் போகிறேன் அப்படின்னு சொல்லி பூசைக்கு காட்டி தரேன் இப்படி போகிறேன் இப்படி வாரேன் இதுக்குள்ளே இருக்கிறபடி கொஞ்ச நாளைக்கு இருக்கிற இந்த வீட்டுக்குள்ளே போகாமல் இருக்கிற அப்படின்ட்டு யோசிச்சு பாருங்கள். அப்போ நாங்கள் அங்கேருந்து வந்தவருக்கு தெரிஞ்சுது நான் எங்கேருந்து வந்தேன் கடலுக்குள்ள வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு எங்கேருந்து வந்தவன்டா என்ன சொல்லுவோம் எல்லாம் அவர் தான் பார்க்குறாரு அப்பா இங்கே அனுப்பியிருக்கார் வேலைக்கு எல்லாம் அவர்னு சொல்லிப்போம். நம்ம இப்போ சொல்கிறோமா எல்லாம் அவர் பார்க்குறாரு நீங்களும் நான் இல்லாமல் ஒன்றுமில்லை. அப்புறம் கடைசியாக இயற்கை சீட்டம் பிறகுல அவருக்கு அவனுக்கு அங்கே காட்டணும் நீங்கள் எல்லாம் இப்பாடலாம் தானே அண்ட் சொல்லலாம் தானே அவர் வந்து சொல்லலை காப்பாற்றுறாரு. அதுதான் கடவுள். யோசிச்சு போகிறேன் எங்களுக்கும் அவருக்கு வித்தியாசம் வருதான். நோய் வரக்குள்ளே ஹார்ட் அட்டாக் வரக்குள்ளே போகிறாங்க ப்ரெஷர் வரக்குள்ள மட்டும் கூப்பிட்றோம் ஆஸ்பத்திரியில் நான் தான் ரெண்டு விட்டு என்னேண்டா கூப்பிட்றோம் சும்மா கிடந்தானு கேட்டாண்டா என்ன சிந்திச்சு பாருங்கள். ஏன்டா அவர் பேசாமல் இருக்கிறதுனால நம்மெல்லாம் பேசுகிறதுனால பாருங்கள் என்ன சொல்கிறாரு பேச ஆரம்பிக்கும் போது பாருங்கள் நாங்கள் மௌனம் ஆகிடுவோம். அவர் பேச ஆரம்பிக்க போகிறார் பாருங்கள் அப்போ நாங்கள் எல்லாம் மௌனமாகி எல்லாம் நீங்கள் அப்படின்னு சொல்லங்காட்டிலும் பேசுவார்.
யோசிச்சு பாருங்கள், அப்படி ஆரம்பிச்சிட்டிருக்காங்க. யோசிச்சு பாருங்கள். அப்போ வாழ்க்கையில் பாருங்கள், ஒவ்வொரு வேதனை துன்பங்கள் எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா எங்களை செதுக்குவதற்கு. அப்போ இந்த கிணத்துக்குள்ளே கொண்டு விழுந்தோடனே எங்கேருந்து வாரீங்க அப்படின்ட்டு கேட்டாராம். கடல்ல இருந்து வாரோம். அப்போ அவர் கேட்டாராம், கடல் இதை விட பெருசாண்டு, இதை விட பெருசு அப்படின்னு சொல்லித்தரோம். ஏன்னா அவருக்கு பொய் சொல்ல மாட்டேன். என்ன பரமாத்மா இருந்து வராங்க, நம்மண்டா பூமியிலேருந்து வராங்க, டக்குன்னா பொய்யை சொல்லிடுவோம். நம்மாண்டா எல்லாம் செய்யலாம். அவருக்கு என்ன தெரியும், கடவுளுக்கு சும்மா கத்தி போட்டு நிற்பார், நம்மளோட பாடுதான் நம்ம தாண்டா எல்லாம் செய்யணும்னு சொல்லுவோம். ஆனால் அவர் என்ன சொன்னார் பாருங்க, என்ன சொன்னார், பொய் சொல்லலை, அங்கேருந்து வாரம் இதை விட பெருசுன்னு சொன்னார். இதை விட பெருசு எங்கடா இருந்து அடிச்சு போட்டார் ஒரு அடி. அப்போ தான் கஷ்டம் பிடிக்க ஆரம்பிக்குது. அதுக்கு பிறகு பாருங்கள், பாஞ்சி காட்டினாரா எங்கேருந்து வாரா அப்படின்ட்டு, இந்த தொங்கல் அந்த தொங்கல், இதை விட பெருசாண்டு கேட்டாராம். இதை விட பெருசாக அடுத்த அடி விட்டாராம். அவருக்கு பிறகு என்ன சிந்திச்சார் பாருங்கள், நம்மளை போல என்னையும் கஷ்டம் வந்து யோசிச்சு வச்சிருக்கல. இந்த கடவுளும் செய்யலை, ஒன்றும் செய்யலை, பூவெல்லாம் கொடுத்தா வாழைப்பழம் கொடுத்தா அதெல்லாம் சொல்லலை. அவரெல்லாம் தேவையில்லை, அவருக்கு தெரியும் அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அதெல்லாம் கேட்கல பாருங்கள். பூஜைக்கு போனேன், சால் போட்டேன், மஞ்சள் போட்டேன், அது போட்டேன், இது போட்டேன், அது ஒன்றும் சொல்லலை, வரி கொடுத்தேன், ஒன்று இதெல்லாம் அப்பாற்பட்டன்ட்டு தவளைக்கு தெரியும், நம்மளுக்கு தெரியும். நான் புறா கதை சொன்னேன், 3 கோயிலும் அடிச்சு போகிறோம் என்னென்னு கேட்டால் என்ன யோசிச்சு பாருங்க. புறா கதை ஒன்று சொல்ல உங்களுக்கு விளங்குமா? ஒரு புறா பாருங்கள், என்ன சிவன் கோயிலில் இருந்தாராம். சிவன் கோயிலில் இருந்த உடனே பாருங்கள், அங்கெல்லாம் கும்பாசம் பண்ண போகிறாங்கன்னு வெள்ளை அடிக்கக்குள்ளே பாருங்கள், அவங்க என்ன மசூதிக்கு போய்த்தாங்க. அங்கே போய் பாருங்கள், கொஞ்ச நாள் இருக்கும் போது அங்கே ரம்லாம் பெற போதுன்னு ஓட்டு அங்கேயும் பள்ளி அடித்து பெயிண்ட் அடித்து எல்லாம் செய்யக்குள்ள அடுத்த பாருங்கள் சர்ச்சுக்கு போய்த்தாங்க. அங்கே போனோடனே கிறிஸ்மஸ் வர போகுது அப்படின்ட்டு ஓட்டு அங்கேயும் வந்தோடனே சிவன் கோயிலுக்கு வந்துட்டாங்க. திருப்பி இங்கே முடிஞ்சு சுற்றிட்டு வரக்குள்ள அப்போ முடிஞ்ச உடனே பாருங்கள் என்னையாங்க கீழே சண்டை 3 எல்லோரும் சண்டை நடக்கிட்டு வாழ் இதில் கணக்கு எடுத்து பெரிய பிரச்சனை நடந்து கொண்டிருக்கக்குள்ள புறா குஞ்சு கேட்க, என்னம்மா இது கடன் தூளை கொஞ்சம் சத்தம் மாதிரி சாப்பிடையும் இல்லாமல் அப்படின்ட்டு, இது என்னடா இது மத பிரச்சனை, எல்லோரும் சேர்ந்து 3 மதமும் சேர்ந்து இப்படி அடிபடி போடுறாங்க அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் கேட்டாராம் பாருங்கள், நாங்கள் புறா, அவனும் மனிதன், நாங்கள் அங்கே போனோம் பாருங்கள் என்ன பள்ளிவாயலுக்கு, நாங்கள் புறா தான். அங்கே போய் வெள்ளை அடித்தோடனே இங்கே போயிருந்தேன், நாங்கள் புறா, இங்கே வந்தாலும் புறா, இவனோட எங்கே இல்லாடவும் போனால் மனிதன் தானே, என்னத்துக்கு சண்டை பிடிக்கிறான் அப்படின்னு கேட்டாராம். அப்போ அதனால் பாருங்கள், இவன் சண்டை பிடிக்கிறதால இவங்க எல்லாம் பாருங்கள் சின்னாக்கள், அதனால தான் கீழே இருக்காங்க. நாங்கள் பாருங்கள் மேலரிக்கிறதால அதான்டா நாங்கள் மேலரிக்கிறோம் பெரியா புறாண்டு எங்களுக்கு பாருங்கள் தெரியுது, அறிவுரிக்கு அவனுக்கு 5-6 அறிவாலே அவன் மனிதன் மறந்ததால நம்ம மேலரிக்க அவனுக்கு கீழே அடக்கானுங்கள் அப்படின்னு சொன்னார். கீழே மேலே வாரத்துக்கு கூட முயற்சி பண்ணுறாங்க, கோயில் கோபுரத்துக்கு இறையில் அவனால் அப்புறம் மேலே போகிறதுக்கு ஆண் மாட்டை போகிற கடவுள்கிட்ட போகிற எப்படி போகிற அது தாண்டா அவ்வளோ கட்டி பாருங்கள் சண்டை பிடிச்சி கிடக்கானுங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி பாருங்கள் என்ன செய்தார். உதாரணத்துக்கு விளங்குறது தான் அவங்களுக்கு. அப்போ இந்த கடலில் கிணத்துக்குள்ளே இருந்தவர் அடிக்கிறத கேட்டு அவர் பாருங்கள் வேறு ஒன்றும் சொல்லலை, நீ கேட்க சொல்லாமல் என்ன சார் இதில் இருந்த இப்படி வெளியே வாரண்டு விழிப்பு நிலைக்கு வந்தார். விழிப்பு நிலை, கனவு நிலை, உறக்க நிலை, கனவு நிலை, உறக்க நிலை, விழிப்பு நிலை, இந்த 3 நிலை எங்களுக்குள்ளே பாருங்கள். ஒரு ஆள் உறங்காமல் இருக்காரு. அப்போ நாங்கள் பாருங்கள் உறங்காமல் இருக்கல, எந்த வேலையை செய்யும்போது விழிப்பாக செய்யணும், காதில் கேட்கும்போது கவனித்து, கண்ணில் பார்க்கும்போது கவனி, விழிப்பாக நாங்கள் செய்த மாட்டோம் என்னையும் சரியாக இருப்போம். அப்போ கனவு நிலை, விழிப்பு நிலை, உறங்க 3 நிலையும் விழிப்பாக இருக்கிற ஒரு ஆள் இருக்கார் தானே. அந்த விழிப்பாக இருக்கிற ஆளோட பாருங்கள் தொடர்பு கொள்றதுக்கு தான் பாருங்கள் என்ன. அப்போ அவர் பாருங்கள் என்ன செய்தார், விழிப்பாக இருந்தார் கணத்துக்குள்ளே பாருங்கள் என்ன செய்யார், எப்போ இதில் தப்புலாம் இதுக்கு வழி இல்லையா வழியில் அடியேன்னு பாருங்கள் சுவாமி பாருங்கள் என்னுடைய குருநாதர் இப்படி எல்லாரும் இதுலேருந்து வெளியே வரதுக்கு வழி இல்லையா, சிக்கல் வழி இல்லையா அப்படின்ட்டு கேட்ட மாதிரி அதனால தான் வெளியே வந்தேன். கேட்கணும், நான் ஒரு பெரிய ஸ்கூலில் படிக்கிறதுக்கு வழி இல்லையா, வழியில் அடிக்க பெரிய ஸ்கூல் கிடைக்கும், நான் இதை நினைக்கிறோமோ அது கிடைக்கும். அது மாதிரி பாருங்கள் இதிலேருந்து வெளியே வரத்துக்கு வழி இல்லையான்னு சொல்லாமல் பாருங்கள் நாங்கள் என்ன கஷ்டம் வந்து வட்டாலாம் போட்டு பாருங்கள் எல்லாம் சேர்த்து மேசையெல்லாம் போட்டு என்ன இடியப்பெல்லாம் சுட்டு சொதி போட்டு அதை சாப்பிட்டு இதே காய்ச்ச மாட்டேன் என்னையும் கொஞ்ச நாளில் சொதியும் கிடைக்கா, இடியப்பம் கிடைக்கா, ஒன்றும் கிடைக்கா, எதை கிடைச்ச மாட்டேன். ஆனால் நாங்கள் இதுக்கு வழி இல்லையா அப்படின்னு நினைக்கிறோம். இடியப்பத்துக்கு மேலே கொத்த ரொட்டி, அதுக்கு அதுக்கு மேலே என்ன ஹோட்டல் 5 ஸ்டார் ஹோட்டலில் பாருங்கள் என்ன BMW காரில் போய் இறங்குறது கிடைக்கும். ஏன்னு சொன்னால் அங்கே போக என்ன உயர்ச்சி பண்ண கீழே இதில் போக மாட்டான், வண்டியில் போக மாட்டாங்க. இப்போ பாருங்கள் எதில் போகிறாங்க, ஃப்ளைட்டில் போகிறாங்க. மேலே நிலையம் போக என்னையும் பல விருத்திகளை கண்டுபிடிக்கிற தன்மையும் பல விருத்திகளை இது பண்ணுறது 6 அறிவு பாருங்கள் மனிதனுக்குள்ளே பாருங்கள். முதலாவது அறிவு, நீங்கள் எங்கேருந்து வந்தால் என்ன சொல்லுவீங்க, எங்கேருந்து வந்தால் எங்கேருந்து வந்த நீங்கள் சொல்லுமா, சொன்னதுனால சொல்கிறேன். எங்கேருந்து வந்தாங்க, நான் இன்ன சாதியால் இன்ன குடியால் இன்ன வண்ணக்கு இருந்தால் இந்த சாதி இதில் இருந்து இந்த குடும்பத்தில் இப்படி வந்தேன் அப்படின்னு சாட்டை வச்சிருக்கோம். அதெல்லாம் வேலை செய்தாப்பா வெள்ளம் வரக்குள்ளெல்லாம் காட்டக்குள்ள அதெல்லாம் கிழிச்சறிஞ்சு அடிச்சுட்டு போயிடுவார். யோசிச்சு பாருங்கள், இலக்கணம் நீ படிக்கும்போது
அப்போ எங்கேருந்து அந்த ஒரு அறிவிலிருந்து வந்து பாருங்கள், அப்போ பாருங்கள் என்ன ஒரு அறிவிலேருந்து வரக்குள்ள என்னையும் அறிவு அப்படி இருந்தது. 2 அறிவுக்கு மாறக்குள்ள உருவம் மாறிச்சு. அப்புறம் 3 அறிவுக்கு வரக்குள்ள உருவம் மாறிச்சு. 4 அறிவு வரக்குள்ள உருவம் மாறிது. 5 அறிவு வரக்குள்ள உருவம் மாறிது. 6வது அறிவு வரக்குள்ள பாருங்கள் ஒரு மனித உருவம் வந்துருக்கி. அதுக்கப்புறம் உருவம் மாறல, அறிவு கூடி 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 பாருங்கள் இன்றைக்கு எங்கே போய்த்தோம்? ரோபோ கண்டுபிடிச்சி ரோபோ இடியப்பம் சுட்டு ரோபோ காரில் போய் ரோபோ பாருங்கள் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குற வரக்குள்ள உடனே முடியுது. அது ஒரு ஸ்டார்ட் யோசிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு கொண்டு போய் தான் இருப்பாருங்க. கொண்டு போய் பாருங்க அந்த ரோபோ என்னன்றா இந்த ரோபோ எல்லாம் உண்டாக்குற பாருங்க, இந்த பொருள் எல்லாம் உண்டாக்கி ஒரு சக்தி ஒன்று ஆரம்பிக்கும் போதே அப்படி ஆஃப் பண்ணிடுவாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு பாருங்க சித்தர்கள் வந்துடுவாங்க. மட்டும் சூறாவளி அது இது அப்படி இப்படி வந்து அப்புறம் அவங்க வந்துடுவாங்க. அப்புறம் சரி யோசிச்சு பாருங்க. அது பிறகு பகவான் அப்படியே வந்தாருங்கிறார் என்ற மாதிரி தான் வாழ்க்கை பாருங்க எப்படி சுற்றுவட்டம் வச்சிருக்காண்டு. அப்போ இவர் எங்கேருந்து வராருன்ட்டு அப்படி கேட்டோன்னேப்பா இந்த அடிக்கடிக்க பாருங்கள் திங்க் பண்ணார், இதுக்கு வழி இல்லையா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளைக்கு ராப்பகலாம் யோசனை. நீங்கள் என்னதை யோசிப்பீங்க? ராப்பகலாம் கஷ்டத்தை யோசிப்பேன். நித்திரை மட்டும்தான் கொள்கிற வெடி எழும்புனா கஷ்டம், இல்லாட்டி ஊருக்காது. அதை திங்க் பண்ணுவோம். அதுதான் இப்போ கஷ்டம். எல்லாருக்கும் ஒரே வருத்தம், ஒரே துன்பம், ஒரே நல்லத்தை திங்க் பண்ணுவோம் பாருங்கள். நான் நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், மகிழ்ச்சியாக இருக்கேன். காலையில் பாருங்கள் உங்களுக்கு நெகட்டிவான எண்ணம் வரும்போது இந்த உலகத்திலேயே பக்கத்து வீட்லேயே வேறு எங்கேயோ உங்களுக்கு வந்து படுது மனதில். அதான் மனத்தால் அறியல. 6வது மனத்தால் அறிவு 6வது. அப்போ நீங்கள் பாருங்கள் நம்மடல்லண்டு போட்டு நீங்கள் பாருங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். காலையில் எழும்பி பாருங்கள் உங்களுக்கு வேறு யோசனை வந்தால் வெளியிலேருந்து வருது உங்களல்ல. நீங்கள் அப்போ திங்க் பண்ணப்படாது, உங்களுக்கு சொல்லித்தரோம். இப்போ நீங்கள் காணலைன்றதுக்கு சொல்லித்தரோம். அப்போ நீங்கள் பாருங்கள் நல்லத்தை கவனித்து பாருங்கள், அவர் போய்த்துருவார். இல்லை திங்க் பண்ணால் அண்டை ஃபுல்லாக உங்களுக்கு காலம் பாருங்கள் சரி வராது, ஒன்று நடக்காது. இது மனத்தால் அறிகிற அறிவு பாருங்கள், மனித அறிவு. அப்போ மனத்தால் நீங்கள் அறிகிறதுக்காக கொடுத்த கடவுள் நீங்கள் மனத்தில் வாரத்தெல்லாம் திங்க் பண்ணுறோம். காலையில் வரும்போது எழும்புனே பாருங்கள் உங்களுக்கு வித்தியாசம். நேற்று சிரிச்சு திருந்தாங்க, இன்றைக்கு சிரிப்பு இல்லை. வேறொன்றை வந்து சிரிப்பை இல்லாமாக்குதுன்னா வேறொன்று வந்துருக்கி சிரிப்பை உண்டாக்காத சாமந்திரி. இவரை திங்க் பண்ணால் அண்டை ஃபுல்லாக சிரிப்பும் இல்லை, அண்டை ஃபுல்லாக உங்களோட வேலையும் முடியாது. அண்டை ஃபுல்லாக பாருங்கள் உங்களை பார்த்தா என்னவாங்க, இந்த மூதேசை பார்த்தா ஒன்று நடக்காதுன்னு சொல்கிற அளவுக்கு பட்டம் பெற்றுவோம். பட்டம் கொடுக்குறாங்க, MBBS பட்டம் கொடுக்குற மாதிரி சொல்லுவார். மூதேசி அப்படின்னு பட்டம் கொடுக்க போகிறீங்களா? இல்லை நீங்கள் இதை கிளியராகி பாருங்கள், நல்லாகி பாருங்கள். நல்லவன் எல்லாத்துலேயும் நல்ல எப்படி இருந்தார் பாருங்கள். இப்போ சகிப்புத்தன்மை எல்லாத்துலேயும் சிக்கல், மனைவி மக்களோட சண்டலில் ஒருவருடைய சண்டலில் எல்லாம் இவ்வளோ பணிவாய்த்தார் அப்படின்ட்டு பட்டம் கொடுக்குற விருப்பம் நம்ம தான் படிக்கணும் ஸ்கூலில். உங்களை பாருங்கள் எந்த பட்டத்தை எடுக்கிறான்னு சிந்திச்சு பாருங்கள். என்ன கதை நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணேன்? தவளை. அடுத்து இன்னொரு கதை ஆரம்பித்தேன், புறா. அடுத்த கதை இன்னொன்று இல்லை இன்னொன்று இப்போ கடைசியாக உங்களுக்கு ஆரம்பித்தேன் நான் ஒரு கதை உண்டு. ரோபோ. அதுக்கு பிறகு ஆரம்பிச்சேன் நான் என்ன எங்கேருந்து வாரீங்க பாருங்கள். இவருக்கு மட்டும் தான் பிடிச்சி நீங்கள் எங்கேருந்து வாரீங்க. அதுக்கு பிறகு அடுத்த சொல்லலை நீங்கள் எத்தனை அப்புறம் எங்கேருந்து வாரீங்கன்னு கேட்டால் முதலாவது வந்து 2வது 6வது அறிவுக்கு வரும்போது பாருங்கள் ஒன்றுமில்லை. அப்போ கூடி வந்த 6வது அறிவு தான் கூடி போகல. நீங்கள் பாருங்கள் இந்த அறிவு கூடி போகல என்னையும் உங்களுக்கு ஞானம் கிடைக்கும். நீங்கள் பாருங்கள் உண்மையான யார் அப்படின்ற அறியக்கூடிய ஒரு தன்மை இந்த விஷயங்கள் எல்லாம் இப்படி கண்டுபிடிக்கிறான்னு சொல்லி பாருங்கள். இன்றைக்கி எனக்கு நம்மளுக்கு பாருங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி ஒரே இடத்துல இருந்து எல்லாத்தையும் பெறக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு. அந்த விஞ்ஞானத்தை பாருங்கள் நாங்கள் மெஞ்ஞானத்தோடு சேர்ந்து வாழ்வதற்காக எங்களுக்கு கொடுத்துருக்காரு. நீ ஒரு இடத்தை இருந்து ஓடாமல் எல்லாத்தையும் பார்க்கலாம்னு கொடுத்துருக்கா அவர் தான். அதை நாங்கள் சரியாக பாவிக்கிறோம் இல்லைன்னு சொன்னால் என்னையும் அந்த சரியாக பாவிக்கக்கூடிய அறிவை எங்களுக்கு பெறுறதுக்கு ஆன்மீகம் நமக்கு வேணும். அப்போ விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு, எங்களுக்கு நன்மை செய்ய பாருங்கள். விஞ்ஞானம் மெஞ்ஞானத்தோடு நாங்கள் சேரும்போது தான் நன்மையாக வாழலாம். விஞ்ஞானம் பாருங்கள் நாங்கள் மெஞ்ஞானத்தோடு சேராத மட்டும் பாருங்கள் என்னையும் விஞ்ஞானத்தை கொண்டு வாழையலாம். விஞ்ஞானம் எங்களை பாருங்கள் என்னை துன்பப்படுத்தினா நாங்கள் எதிர்மறையான விஷயங்களை தான் அதில் பார்க்கும்போது எங்களுக்கு வேதனை வரும். இந்த பாருங்கள் இது வளர்ந்ததெல்லாம் பாருங்கள் எங்களுக்கு நன்மை உண்டாக்குறது. அப்போ இந்த விஞ்ஞானம் பாருங்கள் விஞ்ஞானத்து பக்கம் நாங்கள் சேர்ந்து விஞ்ஞானத்தை கொண்டு வாழ்கிறதான் மனித வாழ்க்கை. அதுக்கு அது கூடாது இல்லை, அது நல்லம். ஆனால் நீங்கள் சார்ந்திருக்கிற பக்கம் வேறு பக்கம் சார்ந்திருக்கலாம் தான் அது உங்களுக்கு பாருங்கள் பாதிக்குது. இப்போ ஸ்பெஷல் போர்டெல்லாம் பிள்ளைகள் பாதிக்கணும் இல்லை. நீங்கள் சார்ந்திருக்க போனில் பிரச்சனை இல்லை, விஞ்ஞானத்தில் பிரச்சனை இல்லை. நீங்கள் சார்ந்திருக்கிற இடத்துல தான் பிரச்சனை. அந்த சார்ந்திருக்க பாருங்கள் என்னை ப்ரோக்ராமை நீங்கள் மாற்றினா சரி.
உங்கள் மனதில் இருக்க ப்ரோக்ராமை நீங்கள் மாற்றி நல்ல ப்ரோக்ராம் எடுத்தால் அந்த விஞ்ஞானம் பாருங்கள் எங்களுக்கு மிக லேசாக பாருங்கள் சந்தோஷம் வாழ்கிறதுக்கு உதவி செய்யும். அப்போ அந்த ப்ரோக்ராமை மாற்றாமல் அதை நீங்கள் விஞ்ஞானம் பாருங்கள் அது சரியில்லை, போன் சரியில்லை, இது போல படிக்கலை, இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்கிறதில் பிள்ளை இல்லை. என்னடினா எங்களுக்கு அளவுக்கு அதிகமாக ஆசைப்படாது, கிடைக்காட்டி பாருங்கள் நாங்கள் போகிற கடவுள் ஆரண்டன போகிறோமே அந்த கடவுளுக்கு ஏசுவோம், இல்லாட்டி நமக்கு ஆரண்டான நம்மளை நல்லா பார்க்குற ஆளுக்கு ஏசுவோம். ஏன்னு சொல்லுங்க, கடவுளுக்கு ஏசினா சாப்பாடு இந்த நல்லா பார்க்குற ஆள் மூலம் அவர் அனுப்புகிறாரு, பார்சல் இவருக்கு அனுப்பி இவருக்கு அனுப்புகிறாரு. அப்போ நம்ம ஆருக்கு ஏசுவோம்? இப்போ நல்லா உங்களை நல்லா பார்க்குற ஆறு அவருக்கு ஏசினா அவர் இவர்கிட்ட இருந்து வாங்க மாட்டார், பிறகு கடவுளுக்கு ஏசினா இவர் அவர்கிட்ட கொடுக்க மாட்டார். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், நீங்கள் யாரோட நல்லா பார்த்து நல்லா பார்க்குறீங்களோ அவர் உங்களுக்கு ஏசுவார். ஆறு உங்களுக்கு நிறைய மாலையெல்லாம் போடுறாங்களோ பூவெல்லாம் அழித்தாராங்களோ அவர் கட்டாயம் ஏசுவார். ஏண்டா மாறுற அப்போ ஆரெல்லாம் உங்களுக்கு பாருங்கள் உங்களை சந்தோஷமாக நல்ல மணி சொல்கிறாங்களோ அவங்க ஏசாண்டினா அவங்க எல்லாரும் சுயநலமாக உங்கள்கிட்ட இருந்து எது ஒடுக்க வராங்க. இதுதான் கலியுகம். அப்போ அது எடுக்கிறது கிடைக்காட்டியும் பாருங்கள் ஏசுவாங்க, கிடைச்சாலும் அவங்க ஏசுவாங்க. அது மாதிரி பாருங்கள் நீங்கள் இதில் ரெண்டுலேயும் பாருங்கள் பற்றுட்டிக்கிறது தான் பாசமாம் பற்றறுத்தால் பாரிக்கும் இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளான். இது ரெண்டும் பாருங்கள் நிலையற்றது என்றதான் மாணிக்க வச்சு பண்ணுறா. இது பாருங்கள் இன்பமாக இருக்கிற பாருங்கள் இருந்தாலும் பிரச்சனை, துன்பமாக இருந்தாலும் பிரச்சனை. உங்களுக்கு ஆரெல்லாம் பாருங்கள் மாலையெல்லாம் போட்டு எல்லாம் போட்டு சாமி அப்படின்னு கும்பிட்றானோ அவன்தான் உன்னை பாருங்கள் என்னை வாரி கடுமையாக வேதனை வேண்டாம், இன்பம் கூடிதண்டா துன்பம் வரும். அதனால் பாருங்கள் பாசமாம் பற்றறுத்தால் பாரிக்கு மாறி என பார்க்குற மாதிரி இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளான மாதிரி இது ரெண்டையும் எடுக்காத அளவுக்கு பற்றற்று வாழு அப்படின்ட்டு என் குருநாதர் சொல்வார். தாமரையில் தனி மாதிரி இது ரெண்டுலேயும் பற்றில்லாமல் நீ வாழ்ந்தேனா இது ரெண்டும் பாதிக்கும். இந்த பற்றுக்கள் மூலம் இது ரெண்டும் பாருங்கள் உங்களை வேதனைப்படுத்து. உங்களை நல்லா பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் உங்கள் ஊருக்கு போகிறீங்க, உங்கள் ஊரில் பெரிய ஆள், இந்த ஊரில் போனால் உன்னை வரவேற்பார்கள், எல்லோரும் நல்லா கதைப்பாங்கன்னு போகிறீங்க, எண்ணம் உண்டு உங்கள்ட்ட பதிவு ரெக்கார்டிங். அங்கே போனோடனே உங்களை பார்க்காட்டி என்ன வரும்? உங்களுக்கு என்ன வரும்? வாடா தம்பி எவ்வளோ அன்பானாள் அப்படி சொல்லுவோமா? அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கதிரையும் போடலையே அவன் ஒரு டீதன் தானா அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னு சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. நீங்கள் இதெல்லாம் ஒன்றுமில்லை, டீ மனம் ஒன்றுமில்லை நீங்கள் பாருங்கள் ஒன்றுமில்லை எண்ணாமல் ஒன்றுமில்லாதவன்டா சூரியன் மாதிரி என்ன ஒன்றுமில்லாத ஆதவன் என்றா என்ன ஆன்மா சூரிய சக்தி தான் நீங்கள் ஆதவன். அப்போ ஆதவன் அப்போக்குள்ளே பாருங்கள் நம்மள ஆதவன் இல்லை, அவர் போனால் டீ தரலன்னு சொல்லுவார். அந்த ஆதவன் இல்லை, இந்த ஆதவன் பாருங்கள் என்ன செய்யும். போனால் என்ன செய்வீங்க? அவங்க வரவேற்றாலும் சரியா வரவேற்காலும் சரியா என்னஞ்சாலும் என்ன பாருங்க என்றால் உங்களுக்குள்ள ஒன்றும் இல்லை. உங்களுக்குள்ளே இருந்தால் பாருங்கள் அது உங்களை சந்தர்ப்பம் வரும்போது இப்போல்லாம் உங்களுக்கு ஏன் எல்லாம் நடக்குது இங்கே வந்தாலும் அது பதிவு பல மாறிக்கு நாடி சந்தர்ப்பம் வரும்போதோ இதை மூடி இதை செய்தா அந்த ஆளுக்கு என்ன தெரியும் பாருங்கள் கடவுளுக்கு அப்படின்னு சொல்கிறார். ஏண்டா கடவுள் எங்களுக்கு பக்கத்தில் இல்லை அப்படின்ட்டு நாங்கள் வச்சிருக்காரு உங்களை மயக்கத்தில் கல் போத்தில் குட்டத்துக்கிட்ட வச்சு உங்களை மயக்கத்திலே வச்சு நடமாட்டி கொண்டிருக்கிறதுனால தான் இன்றைக்கு உலகத்தில் பல மாற்றங்கள் துன்பங்கள் வருது. அதனால் பாருங்கள் நல்லவர்களுக்கும் வேதனை வரண்டியன்னா என்ன செய்யும் பாருங்கள். ஒரு வயலில் பாருங்கள் ஒரு களை எடுக்கும் போது நல்ல பாருங்கள் பயிருக்கும் துன்பம் வர மாதிரி அங்கே நம்மளை உற்பத்தி பண்ணி நல்லா பாருங்கள் எல்லா என்ன செய்யும் பாக்டீரியாக்களை எரிக்கக்கூடிய நல்ல உயிரினங்களுக்கும் பாருங்கள் நம்ம நஞ்சடித்து கூடமாக்குற மாதிரி இப்போ பாருங்கள் நல்லவர்களுக்கும் துன்பம் வரும்போது அப்போ இறைவன் பொறுக்கேலாமல் நல்லவர்களை காப்பாற்றவும் தர்மத்தை நிலைநாட்டவும் யுகம் யுகமாக நாம் வருவனப்பா வந்து பாருங்கள் என்ன பல வருடங்களாக நாங்கள் உங்களுக்கு பாருங்கள் தர்மோபதேசம் பண்ணுவோம். அதுக்கு பிறகு தான் பாருங்கள் என்னை சொல்லாமல் செய்ய மாட்டாங்க. அதுக்கு பிறகு தர்மோபதேசம் பண்ண பிறகு தான் என்ன செய்வாங்க நம்மளை எடுத்துருவாங்க. இல்லாட்டி என்னையும் மகாபாரத போரில் பாருங்கள் ஒரு மன்னன் முசுமுண்டா அப்படின்னு சொல்லி அப்போ அந்த மன்னன் பாருங்கள் பல பிறவிகளில் பாருங்கள் என்னடா கிருஷ்ணனே நினச்சி தவம் பண்ணி வந்தவர் பல பிறவிகளாக நான் அடிக்கடி மன்னனாக வந்துடுவார் நல்லா இருந்தவர். கடைசி பிறவி பாருங்கள் அவருக்கு பிறவி வந்தோடனே பாருங்கள் அவர் கேட்குறாரு எனக்கு எல்லா பிறவிலையும் அனுப்பிச்சிட்டேன் எனக்கு பாருங்கள் ஆறுதலாக வருஷக்கணக்கில் நித்திர கொள்ளணும் அப்படின்னு தவம் கேட்குறாரு. யோசிச்சு பாருங்கள் எல்லா அரியண்டங்களையும் முடிச்சுட்டேனப்பா புள்ள குட்டி பெற்று அது பண்ணி இது பண்ணி கல்யாணம் கட்டி அவள் செய்து ஏசி வாங்கி எல்லாம் செய்து வீடெல்லாம் கட்டி எல்லாம் செய்து ஒன்றும் இல்லை நீ இல்லை எல்லாம் பார்த்து ஒரு நிம்மதியாக கொஞ்சம் படுக்கிறதுக்கு இடம் அப்படின்னு சொல்கிற மாதிரி பாருங்கள் என்ன செய்தார் அவர் கேட்குறாரு பாருங்கள் எனக்கு நிம்மதியாக பாருங்கள் நித்திர கொள்ளணும் ஒருவர் எழுப்ப போடான்னு கேட்குறார் வரம் கொடுக்குறாங்க. யோசிச்சுப்பா இன்னொரு தெய்வம் கொடுக்குறாரு.
அப்படி கொடுக்கக்குள்ள பாருங்க அவர் நித்திரோள்றாரு பாருங்க. இந்த வரம் கொடுத்துள்ளாரு, இந்த நித்திரையை யார் வந்து எழுப்புறார்களோ நீ முழிச்சு பார்க்குற ஆள் எழுப்புற ஆள் எரிஞ்சிடுவார், சாம்பல் ஆகிடுவார் அப்படின்னு வரம். கிருஷ்ண பரமாத்மா பாருங்க பல பிறவிகளில் அவரோட இருந்ததால கிருஷ்ண பரமா மகாபாரத காலத்தில் வரக்குள்ள பாருங்க இவர் யுகத்தை நித்திர கொண்டு இருக்கிறாள் இவரால் ஒரு காரியம் முடியும், ஒரு அரக்கன் இவரால் முடியணும் விதி. அப்போ பாருங்க அவர் என்ன செய்கிறார், கடைசியாக பாருங்க அவர் இவர்கிட்ட கூட்டிட்டு வராரு. எப்படி சும்மா கூட்டிட்டு வருவாரா, ரத்தம் காட்டி 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 அப்படியே கூட்டி வந்து குகைக்கிட்ட கூட்டிட்டு வராரு. கூட்டிட்டு வந்து கிட்ட வச்சு பாருங்க அவரோட சிவப்பு சால்வையோட ரத்தம் காட்டி காட்டி கூட்டி வராரு. கூட்டி வந்து அந்த சால்வையை இவர்கிட்ட போர்த்துடுறாரு. அந்த குகைக்குள்ளே வந்து ஒட்டிட்டு நிற்கிறாரு. இவர் வந்து என்னடா நீ சின்ன பையன் என்ன இவ்வளோ தூரம் கூட்டிட்டு வந்து ஒட்டிட்டு படுக்கிறான்னு காலால் போட்டு அடிக்க உதைக்கிறார். அதுக்கு பிறகு மிச்ச நேரத்துக்கு பிறகு எழும்புறாரு. எழும்பி இவரை பார்த்த உடனே எரிஞ்சு போயிட்டார். என்ன செய்தார், சாம்பல் ஆயிட்டார். அதுக்கு பிறகு பாருங்க ஒரு ஒளி உண்டு அப்படியே வெளிச்சம் மாறி இவருக்கு ஆரண்டு தெரியாது. அப்போ இருக்கிற அப்படி பெரிய ஒரு ஒளி, நீங்கள் யார் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறார். பகவான் பாருங்கள் மிச்ச நேரத்துக்கு பிறகு பாருங்கள் அவர் காட்சி கொடுக்குறாரு. அவருக்கு தெரியுது. இப்போ கிருஷ்ணருக்கு பக்கத்தில் அவர் இருந்தாலும் அவர் தெரிஞ்சுது ஆரண்டு தெரிஞ்சுதா, அந்த அளவுக்கு வரல. என்னோட மனத்தில் அவர் திரை. அப்போ அப்படியே இருந்து காட்டி அதுக்கு பிறகு வந்து சொல்கிறாரு, நீ பல பிறவிகளில் செய்த கர்மம் பண்ணி அதனால தான் எனக்கு டென்ஷன் ஆகி மனக்குழப்பம் ஆகி நீங்கள் யாருன்னு தெரியுது இல்லையா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் அவர் காட்டுறாரு. அப்போ அவருக்கு தெரியுதில்லை நல்லா, நான் தான் வசுதேவருக்கு பிறந்த கிருஷ்ணன், வாசுதேவ கிருஷ்ணன் என்று என்ன சொல்வார்கள். இப்போ நான் மகாபாரதத்தில் தர்மத்தை நாட்ட வந்திருக்கிறேன். இப்போ உங்கள் மூலம் பாருங்கள் ஒரு காரியம் முடியணும், அதுக்காக முடித்து அதுக்காக பாருங்கள் உங்களுக்கு நான் இப்போ காட்சி கொடுக்குறேன். உங்களால் ஒரு விஷயம் முடியும். இப்போ உங்களால் பாருங்கள், உங்களால் எனக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் முடியும். எப்படி இந்த உலகத்தில் தர்மத்தை கொண்டு வரத்துக்கு நீங்கள் எல்லாம் காயத்ரி மந்திரம் சொல்லி பிரார்த்தனை பண்ணுறதால பல உயிர்களை இயற்கை சீற்றங்கள்லேருந்து பல உயிர்கள் எல்லாத்தையும் இனி பாருங்கள் வராமல் துன்பப்படாமல் இருக்கிற காப்பாற்றக்கூடிய ஒரு வழியை உங்கள் மூலம் பாருங்கள் நான் உங்களுக்கு செய்கிறதால உங்களுக்கு என்னையும் உங்களுக்கு அருள் கிடைக்கும். ஏண்டா அவருடைய பணிக்கு வரும்போது அருள் பாருங்கள் அவர் நிச்சயம் கொடுப்பார். அப்போ அந்த அருள் மூலம் பாருங்கள் உங்களோட கர்மவினை இல்லாமல் போய் நீங்களும் பாருங்கள் என்னை சந்தோஷம் வாழ்கிறது கொடுக்குறதா நல்லவர்களை காப்பாற்றவும் தர்மத்தை நாட்டம் வரும். அப்போ அவர் சொல்கிறார் பாருங்கள், நீங்கள் பல புறவிகளில் போன புறவியில் இதுக்கு முதல் புறவி இதில் முதல் நித்திரைக்கு முதல் நீங்கள் அரசனாக இருந்த அதை விட்டுட்டு வந்தால் நித்திர விடுற நீங்கள் அப்போவும் நீங்கள் பாவங்கள் எல்லாம் செய்வார். அதனால் மனத்தில் குழப்பம் மாறிக்கும். மனத்தில் இருக்கிறதுனால தான் என்ன தெரியுதில்லை, நான் வாசுதேவருடைய மகன் இப்போ கிருஷ்ணனாக வந்திருக்கேன். அவருக்கு அப்புறம் அந்த மனித புறவியா நான் தான் பாருங்கன்னு மகாவிஷ்ணு அந்த இதெல்லாம் காட்டுறாரு. அவர் தான் ஆரண்டு அவருக்கு நல்லா தெரியுதில்லை. இப்போ கிருஷ்ணன் வந்தால் நீங்கள் என்ன பார்ப்பீங்க, இன்னும் கிருஷ்ணன் பிறந்தாண்டா ஐடென்டி கார்டை பார்த்து கொண்டு வாங்கண்டு மயிலரை காணலை என்ன உண்டையும் காணலை சும்மா வந்திருக்காரு பார்ப்போம் தான் நம்ம. இப்போ என்னப்பா ஐடென்டி கார்டை பார்த்து மயிலரை காணலை என்ன கிருஷ்ணன் அது ஒரு ஆள் போல அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அவருக்கு என்ன பண்ணாங்க மறைச்சிருக்கோம். அப்போ அது மாதிரி பாருங்கள் அந்த தெய்வீக கண் அவருக்கு வரலை, பல பிறவிகளில் செய்தது அவரை தாய். அவர் சொல்கிறார் பாருங்கள், இன்னொரு மலையில் போய் நீ தவம் பண்ணு, உன்னுடைய மனதில் இருக்க அழுக்கெல்லாம் இல்லாமல் போகிறோன்னே பிறகு நீ என்னட்ட வந்து செய்யலாம், என்ன முழுமையாக நீ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அது மாதிரி தான் பாருங்கள். நாங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லி 4 மணிக்கு பாருங்கள் பிரம்மபுத்திரம் எழுந்தி காயத்ரி மந்திரம் தவம் பண்ணும்போது எங்களுடைய மனதில் அழுக்கெல்லாம் இல்லாமல் போதும். நாங்கள் ஆறு நீங்கள் மனித உருவில் நடமாடும் கடவுள் மனு ஈசன் என்பதை ஞானத்தை கொடுக்குறதான் பெரிய ஒரு வழி. என் குருநாதர் ஆசீர்வாதம். நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்க. சந்தோஷம். உலகினிலே ஆண்டவன்